Hi viewers, இதுவரைக்கும் யூடியூப்ல அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி. மேலே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்சாஜி ஃபார்ம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. வெற்றிகரமாக இந்த வாரத்துக்கான அல்சாஜி ஃபார்மோட சண்டே கரண்ட் அப்டேஷன் வீடியோக்கு வந்திருக்கிறோம். எப்படி போச்சு போன வாரத்தில் இந்த வாரம்? மாஷாஅல்லாஹ் நல்லபடியாக போச்சு. இப்போ தான் வந்து பணியெல்லாம் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போவுமே வந்து பெரிய குட்டிகளோட என்கொயரி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பெரிய குட்டி மீன்ஸ் ஒரு 6 மாத குட்டி, 8 மாத குட்டி. ஸோ அதனால் சின்ன குட்டிகளோட என்கொயரி கம்மியாக இருக்குங்கிறதுனால கான்சன்ட்ரேட் மாற்றி அதுக்கேற்றாப்புல ரெடி பண்ணி போயிட்டுருக்கு. இன்னும் பொருட்கள் கொண்டு வர ஆரம்பிக்கலை. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சிருவோம். பொங்கலுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய பொங்கல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள், பொங்கல் நல்வாழ்த்துக்கள், மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நிறைய இருக்குது எக்ஸட்ரா. இன்ஷா அல்லாஹ் மாட்டுப் பொங்கலுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் எப்படி டைம் செட் ஆகுதுங்க தெரியல. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சரிங்களா? போகும். இந்த வாரத்துக்கான சண்டே கரண்ட் அப்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமாகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, பட் இருக்குது. சரிங்களா? எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் பெருநாளை நோக்கி போயிட்டுருக்கு. பெரிய பெரிய கடாக்களோட என்கொயரிஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அப்டேட்டுகளும் நிறைய வந்துட்டுருக்கு. வரும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் சண்டைக்கு கேட்குறாங்க, பொங்கல் காலத்தில் விடுறதுக்கு. பக்ரீத்துக்கு கேட்குறாங்க, ஷோ பீஸுக்கு. உங்களுக்கு பொங்கல் முடிஞ்சதுக்கப்புறம் சண்டைகளில் விலகின கடாக்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்து எடுத்து வரேன். சரிங்களா? ஓரளவு ரேட்டு இதாக இருக்கும், பார்த்து எடுப்போம். எப்படி போயிட்டுருக்குன்னா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர வேண்டியது இருக்குது. ஸோ வேலைகள் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் அந்த சொன்ன மாதிரி அந்த தீவன இதுகள் எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்குது. மாற்றி அடுத்த ஸ்டெப்புக்கு ஆரம்பித்து கொண்டு போகணும். புறாக்கள் எல்லாம் இற சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பாப்பா யார் தெரியுமா? இந்த பாப்பா தான் வருங்காலத்தில் அல்சாஜி ஃபார்ம் ரன் பண்ணக்கூடிய ஆள். யூடியூப் சேனல்லாம் ரன் பண்ணணும். பேசு, சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் ஹாய் வியூவர்ஸ் சொல்லு. அப்படி சொல்லாத. அப்பா எப்படி சொல்லணும், அப்படி சொல்லு. அதுக்கப்புறம் நீ சொல்லு. எல்லோரும் உன்னை பார்ப்பாங்க, எல்லா பிள்ளைங்களும் உன்னை பார்க்கும். அப்புறம் அந்த பிள்ளைங்களும் அப்புறம் கேட்கும்ல. புறா பார்க்க போகிறோமோ? சரி. அந்த புறா அதை கொத்துது பாரு. சரி, நான் உள்ள காட்டுறேன். ரைட், வீடியோக்குள்ளே போமா? பண்ணையை பொறுத்த மட்டும் புதுசாக ஒரு மாஸ்டர் பீஸ் ஒன்று வந்திருக்கு. எட்டயபுரம். சரிங்களா? நல்ல பொருள், நல்ல சண்டைக்காரன். தண்ணீரெல்லாம் ஏறலாம் நல்லா சூப்பர் அழகாக அது எடுத்து தான் இருக்குது. தண்ணீர பொருள் ஒன்று வந்திருக்கு, நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம அல்சாஜி ஃபார்ம் அவைலபிள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் வேணுங்கிறவங்க அந்த அடிக்காத, அடிச்சு போயிடாத. நல்லா இருங்க, நல்ல தோரணையான பீஸு வந்திருக்கு. அப்புறம் நம்ம கருப்பு ஜுடிப்பியை பொறுத்த மட்டும் இவனுக்கு என்கொயரியில் இருக்கிறானுங்க. பட் விசேஷமாக யாரும் நெருங்கி வரலை. சரி, பல் போடாதவன் தானே, நின்றுட்டு போட்டோம். அப்புறம் நம்ம 2 பல் குடிப்பி அப்படி தான் என்கொயரியில் இருக்கான். ரீசெண்டாக ஒருத்தவங்க பாண்டிச்சேரிலேருந்து பேசினாங்க, பெருநாள் வர வளர்த்து தரீங்களா அப்படின்னு. இப்போதைக்கு பெருநாள் வர வளர்த்துங்கிறது புது கஸ்டமர்ஸ் யாருக்கும் எடுக்கலை. பழைய நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கோம். முட்டிட்டு போயிடாதப்பா. போய் உள்ளே போய் அரிசி எடுத்துகிட்டு வா. அப்பா உனக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அங்கே போய் எடுத்துகிட்டு வா போ. அப்புறம் நம்ம பொங்கல் வர்றதுனால நிறைய வீடியோஸ்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இவனுக்கு ஃபுல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்கிறோம். ஆமாம், மேட் க்ரீன் கலரில் வந்து அடித்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். சாப்பிட்டுருக்குறானுங்க. இவனும் ரீசெண்டாக 1-2 பேர் கேட்டாங்க. பட்டு நெருக்கத்தில் யாரும் இன்னும் ஃபைனல் பண்ணலை. அதனால் பெண்டிங் டிசிஷனில் இருக்குது. எட்டயபுரம், நம்ம ஆட்டுக்கடை எட்டயபுரம் கொம்பில் போட்டு மாட்டியாச்சு. சரிங்களா? நல்லா இறை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா கைக்கு பழகிட்டான், கலசல் இல்லை, நல்லா இறை எடுக்கான். வைக்க சாப்பாடு நல்லா சாப்பிடுதான். அப்புறம் நம்ம போலார் பியர், அவனுக்கும் கொம்பு பச்சை பெயிண்ட் அடித்தாச்சு. இறலாம் சூப்பராக சாப்பிட்றோம். சரிங்களா? நம்ம 2-3 என்கொயரி ஆச்சு. நான் யாரும் ஃபைனல் பண்ணாங்கனால நானும் அவனை பெருசாக இது பண்ணிக்கிறேன். நல்லா செட் ஆகிட்டான் பண்ணைக்கு. அதனால் என்ன 2 பெயிண்ட் இவனுக்கும் சூப்பராக இருக்குது. நல்ல மேட் கலரில் சூப்பராக இருக்குது. அவன் கூட அடித்து உரிச்சிட்டான் பெயிண்ட்டை. அதை பார்த்திங்கன்னா நல்லா இறை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். கொம்பு விசேஷமாக இல்லைங்கிறதுனால சண்டைக்கு இவனை நம்ம சொல்ல முடியாது. பட் பக்ரீத்துக்கு பெருவெட்டாக வேணுங்கிறவங்க
கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்ஷால்லா வேணுங்கிறவங்க கண்டிப்பாக கேளுங்க. அப்புறம் ஏன்னா அன்றைக்கி சூழ்நிலை பெருங்கடாக்களை ஃபுல்லாக ரொம்ப செலக்டட் பீஸாக பண்ணுறோம். ஏன்னா பண்ணையில் எத்தனை நாள் என்னன்னு கேட்டோம். தன்னறையாக இருக்கணும், வைக்கக்கூடிய சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ரொம்ப உறுதியாக இருக்கும். அதனால் ரொம்ப பார்த்து எடுத்துகிட்டு இருக்கோம். குட்டியாடுகளை பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ விசேஷமான வரத்துகள் கொண்டு வரல. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு தான் நிற்கானுங்க. அந்த ஈரோடு சைடு இந்த வாரம் லோடுகள் எதுவும் போடலைங்கிறதுனால வரத்துகள் இல்லை. ஸோ அதனால் அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கிறோம். இப்படி பார்க்கலாம் பாருங்கள். சூப்பர் பொருளுங்க, மாஷா அல்லாஹ். போடு போட்டியா? ஓகே போதும் சஃபீரா, ரொம்ப போட்டால் வேஸ்ட் ஆகிருமா? போதும் தங்கம். சரிம்மா எடுத்தாரேன், அப்பா வீடியோ எடுத்துகிட்டு எடுத்தானே. அப்புறம் புறா பார்க்க போயிடுமா? புறாவை பொறுத்த மட்டும் ஏன்னா மற்ற எல்லாமே தூரமாக நிற்கிறானுங்க. அதனால் நான் மேலேருந்து வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? புறாக்கள் எல்லாமே இப்போ ஃபீட் பண்ணுற டைங்கிறதுனால வெளியே நிற்கி இதெல்லாம் நம்மகிட்ட இப்போ ரீசெண்டாக இறங்கின குஞ்சு சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? கலரு ஒரு வித்தியாசம். அது நம்மகிட்ட இறங்கின குஞ்சு தான். ஆஸ்திரேலியனுக்கு பிறந்துச்சு. இந்தா நல்ல செடா கொண்டை வச்சு பிறந்திருக்கு. அப்புறம் இந்த மொஸ்கி நம்மள்கிட்ட பிறந்தது. எப்படி சூப்பர் ஷேக்கிங்கில் இருக்கா? அது குஞ்சு பிடிச்சதோடு அதோட தாய் காணா போச்சு. இந்த கழுகுகள் அடிக்கும், இந்த பைரி சொல்லுவாங்கள்ல, அது வந்து இங்கே புறாக்களை ரொம்ப அடிக்கும். புறா கோழிகள்லாம் நியாயத்துக்கு அடிக்கும். அதுக்கு தான் ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும். அப்புறம் கூட்டில் குஞ்சுகள் கொஞ்சம் பிறந்திருக்கு, அங்கே அங்கே சுற்றிட்டுருக்கு. நான் இது அப்போ தான் வந்து பார்த்தேன். கால் உலையுது, அது சரி பண்ணணும். அந்த குஞ்சு புறா வந்து இற கொடுத்துட்ருக்காப்புல, நம்மளை பார்த்தோட டிஸ்டர்ப் ஆகிறாப்புல. சரிப்பா நீங்கள் கொடுங்கப்பா, நான் வெளியே போய்க்கிறேன். அப்புறம் வெளியெல்லாம் பார்ப்போமா? வெளியே பொறுத்த மட்டும் நம்ம சின்ன கண்டு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கான், தெரியுதா? நம்ம ஹெச்எப் கண்டு அங்கே மேய்தான். அப்புறம் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்த மழை இருக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் நம்மள்ட்ட இப்போ பிறந்த குஞ்சுகள் தான். இது கலர்லாம் சூப்பராக விழுந்துருக்கு, ரொம்ப செலக்டடாக விழுந்துருக்கு. அப்புறம் பண்ணையில் அந்த வேலைகள் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் இந்த மழை வரப்போகுது, அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணணும். ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கோம், ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பின்னாடி உள்ள கட்டுத்தரைகள் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே சரி பண்ணி சொன்ன மாதிரி வரக்கூடிய பக்ரீத்தை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஆமாம், காங்கேயம் கிழக்க நிற்கிறான், சரிதா? அந்த வரனா மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறான். காளித்து அவனும் கிழக்க தான் அந்த நிற்கிறான், கால் மட்டும் தெரியுதா? அவனும் அங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறான். புறாக்கள் எல்லாம் அங்கங்கே பறந்து உலாவிட்டு இருக்காங்க. பின்னாடி ஷெட்டெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. சைடு ஷெட்டு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. போதும் தங்கம், போதுமா? அப்பா சொன்னால் கேட்கணும். சரி உள்ளே போய் எடுத்து போடு, போ உள்ளே போய் எடுத்து போடு. இந்த இடங்களுமே கம்ப்ளீட்டாக ஷீட்டு போட்டு அடைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அடைச்சி கரெக்டாக பெரிய கடாக்கள் டிவைட் பண்ணி கட்டுற மாதிரி இதையும் கொஞ்சம் இறக்கிறதுக்கு பிளான் யோசிச்சுட்ருக்கு. ஃபைனல் பண்ணலை, போயிட்டுருக்கு. பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஆமாம், மித்த வேலைகள் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து முடிக்கணும் பிறநாளுக்குள்ளே. ஆனால் பிப்ரவரி லாஸ்ட்டு மார்ச் ஃபஸ்ட்டு நோன்பு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஓரளவு முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நோன்பு டைங்கள் வந்து பர்ச்சேஸ்கள் அவ்வளோ போக முடியாது, ஓரளவு ரெஸ்ட்டில் தான் இருப்போம். இருந்தாலும் குழப்ப பண்ண வேண்டியது பண்ணி தான் ஆகணுமே, பண்ணணும், போயிட்டே இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி பக்ரீத்துக்கு என்னென்ன ப்ரிப்பேர் ஆக முடியுமோ எல்லாம் ஓரளவு ப்ரிப்பேர் ஆகிடுவோம். பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பெரிய ஷெட்டு பக்கம் ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு அதையும் காட்டணுமே, அதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன். இதுகளையும் இன்னும் பெரிய கடாக்கள் நிறைய கட்டுற அளவுக்கு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று ரீப்பர் போட்டு பரான் போட்டுருமான்னு பிளான் இருக்குது. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்பிகளை அடுக்கி கிடாக்கள் நெருக்கி கட்டுறதுக்கு பிளான் பண்ணுவோம்னு ஒரு யோசனையில் இருந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் டிஸ்கஸ்லேயே போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரத்தில், சரிங்களா? எங்களோட எல்லா வீடியோஸ் மாதிரி இந்த வீடியோஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும்
நம்ம பண்ணையை பற்றின சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவு பண்ணுறதாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அல்சாஜி ஃபார்ம் சாஜித். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. சஃபிரா, அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லு. இப்படி பண்ணு. தேங்க்யூ சொல்லு. நன்றி.